Dahivela Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜிசாக்முல்லா ஹைரன் பிரதர், உங்களோட அழகான அறிமுகத்துக்கு, அதே போல நான் அல்லாஹ் தாலாக்கு இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல தெய்வல சென்டர் ஃபார் நாலேஜ் அண்ட் கைடன்ஸ், இந்த இந்த எங்களோட ஒரு சமூக நிறுவனம் தொடர்ந்து எச்சியாக நாட்டில் உள்ள மக்களுக்காக தன்னோட சேவையை இன்றைக்குள்ள தொழில்நுட்பத்துக்கு கூடாக வழங்குறதுக்காக எடுத்துக்கிற இந்த முயற்சி மேலும் பாராட்டத்தக்கது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல அந்த நிகழ்ச்சிக்காக என்னை இன்று அழைத்த எனது அன்புக்குரிய சகோதரர் சில்மி ஜுமான், நான் தவிர்க்க முடியாத நிலையிலையும் ஓண்டு எடுத்துக்கொண்டேன். கொஞ்சம் சுயநமா இந்த நிலையிலையும் நான் இந்த நாளைக்கு பிறகு நிகழ்ச்சி கூட எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும், அதே நேரத்தில் இந்த தலைப்பு சொன்ன போது எனக்கு வந்த ஒரு ஒரு மிக்ஸ் ஃபீலிங்கை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆரம்பத்திலேயே இந்த தலைப்பு நான் எப்படி செய்ய போறேன்னு யோசிச்சேன். ஏன்னா இது ஒரு இந்த கொள்ளன் தெருவுல ஊசி விற்கிற ஒரு செயலாக இருக்குமோ என்ற ஒரு பயத்தோட தான் நான் இந்த தலைப்பு செய்யணும்னு சொன்ன உடனே யோசிச்சேன். என்றால் இந்த தலைப்பு இன்றைக்கு, அதுவும் குறிப்பா அந்த யுத்தம் தொடங்கின நாளில இருந்து பிப்ரவரி 28 இருந்து அல்லது அதுக்கு முன்னுக்கு அல்லது அதுக்கு பிற்பட்ட தொடர்ந்து அந்த காலங்களில் ஆயிக்கலாம், தேவையான அளவும் அல்லது சில வேளை தேவைக்கு அதிகமாகவும் கூட பேசப்பட்டீங்க. இதுல இருக்கிற பலர் உண்மையிலேயே என்னை விட இந்த விஷயத்துல நிறைய விஷயத்துல அறிவுள்ளவர்கள் ஆயிப்பீங்க, இதுல உள்ள ஆழமான விஷயங்களை தெரிஞ்சவங்களா ஆயிப்பீங்க. எந்த அளவுலன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு சாதாரண யூடியூபர் அல்லது சாதாரண ஒரு ஃபேஸ்புக்ல பேசுறவர் கூட யுத்தத்துக்கு பயன்படுத்தப்படுற ஆயுதங்கள்ல இருந்து யுத்தத்துல போராடுற விமானங்கள், அதுல ஏற்படுற தாக்குதல், அதுல வார அந்த விமானிட நிகழ்வு, அவரது நிலையை குறித்து கூட பேசுற அளவுக்கு தகவல்கள் இன்றைக்கு இணைய வழியாகவும் இணைய வழிகள்லையும் கிடைக்கிறது. சில நேரத்துல தகவல்கள் உண்மைக்கும் புறம்பாக மேலதிகமான தகவல்களாக, ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்களாகவும் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில இந்த தலைப்பை நான் தொடுறேன். அல்லாஹ் தஆலா எனக்கு அருள் செய்யணும். இந்த தலைப்புக்கு நான் சரியான தகவல்கள் உங்களோட பரிமாறி ஏதோ ஒரு விதத்துல இந்த அதிகாலை பொழுது உங்களுக்கும் எனக்கும் பிரயோசனமானதாக அமையணும். அதன் மூலம் இந்த உலகத்துக்கு எங்க எல்லாருக்கும் பொதுவாக சுமத்தப்பட்டிருக்கிற பணி, இந்த உலகத்தில் இகாமத்து தீன் என்ற பணிக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த இகாமத்து தீன், அவன் நீதியான இந்த உலகத்துல நீதியையும் அவன் அந்த மார்க்கத்துக்காக எங்களோட பங்களிப்பையும் செய்யக்கூடியவர்களாக இந்த நிகழ்ச்சி கூடாக ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நான் போறேன். இந்த தலைப்பு கண்டெம்பரரி ஜியோபாலிட்டிக்ஸ், குறிப்பாக இந்த அண்மை காலத்துல ஈரானுக்கு எதிராக தொடரப்பட்ட யுத்தத்தில இருந்து, அதை விடவும் கொஞ்சம் முந்தி போனா 2025 இருந்த அந்த ஈரான் யுத்தம், அல்லது அதுக்கு முன்னால கொஞ்சம் போனால் 23 அக்டோபர்ல இருந்து காசால இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தத்தில இருந்து பார்த்தா, இதுல ஒரு 3-4 பார்வைகள் உட்கொண்டதா இருக்கும். டெஃபினெட்லி ஒண்ணு அரசியல் பார்வை. அது ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட அரசியல் பின்னணி, அவங்களோட சிந்தனை போக்கு, அவங்க பார்க்குற விதம், அவங்க கேட்கிற விதம், அவங்க யாரை ஃபாலோ பண்றாங்க, எந்த நியூஸ் ஏஜென்சியை ஃபாலோ பண்றாங்க, எந்த அறிஞரை பின்பற்றுறாங்க, அல்லது எந்த அரசியல் சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசமானதாக சில நேரத்துல அமையும். அதே போலத்தான் இன்னொரு பார்வை, இது மத சார்புடைய பார்வை, ஆன்மீக பார்வை. அது குறிப்பா முஸ்லீம்கள் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பார்வை நீக்கும். ஆன்மீக ரீதியா இந்த இப்படியான நிகழ்வுகள்ல, குறிப்பா இந்த பிரதேசத்தில் ஏற்படுற நிகழ்வுகள்ல எங்களுக்குள்ள பார்வை, அதுல சில நேரங்கள்ல ஒரு மாற்று கருத்து, வேற்று கருத்து, சில முரண்பாடான சிந்தனைகள் வரையிலும். அது நாங்க பின்பற்ற அல்லது நாங்க நம்புற ஆன்மீகத்தைய போலவே எங்களோட அந்த ஐடியாலஜின்னு சொல்லுமே சித்தாந்தங்கள், அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், அது வித்தியாசப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக பல முரண்பாடுகள் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். எங்களோட சமூகத்துல இந்த பிரச்சனையில பொதுவாக பார்க்க வேண்டிய விடயத்தை விடுத்து தனிப்பட்ட தாக்குதல்களாகவும், தனிப்பட்ட மெம்பர்கள்ல வார போட்டிகளாகவும், அல்லது மேடை பேச்சுகள்ல வார போட்டிகளாகவும், சமூகத்துக்கு இடையில பிளவுகள் ஏற்பட்டு விடுமோன்ற பயத்தை உருவாக்குற ஒரு தலைப்பாகவும் கூட மாறி இருக்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயம். இந்த 2 பார்வையும் தாண்டி இன்னும் 2 பார்வை தான் சமூக மனிதாபிமான பார்வை, அதே போல பொருளாதார பார்வை.
இது பெரும்பாலும் யாருக்கும் வித்தியாசமான கருத்துடையதா இருக்க முடியாது. எல்லாரும் ஒரே கருத்துடையதாகத்தான் இந்த கருத்துல இருப்போம். எனவே நான் இந்த தலைப்பு அணுகும் போது நான் எனக்குள்ளால நான் வச்சுக்கொண்ட தலைப்பு இந்த பிரச்சனையில இருந்து ஆரம்பத்திலிருந்து நான் வச்சுக்கிறது ஒரு முஸ்லீமா எனக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக பார்வைங்கிறது ஒன்று. நான் சார்ந்திருக்கிற அந்த அரசியல் போக்களை சிந்திக்கிற அரசியல் சித்தாந்தங்கள் அடிப்படையில பார்க்கிற அரசியல் பார்வைங்கிற வேறு. ஆனால் பொதுவாக நான் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கிற ஸ்ரீலங்காலேயோ அல்லது உலகத்துல எல்லா பகுதிகளிலும் வாழ்ற முஸ்லீம்கள் மட்டுமல்ல, மாற்று மத சகோதரர்கள் கூட இந்த விஷயத்துல உடன்படுற ஒரு விஷயம் இருக்குது. சமூக மனிதாபிமான பார்வையும் பொருளாதார பார்வையும் அதன் விளைவாக ஏற்பட்டிருக்கிற இந்த உலக அசம நிலையின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் சார்ந்ததாகவும் பார்க்கிற பார்வை. ஆகவேதான் இந்த தலைப்பில் நான் போட்ட இந்த ரீஜனல் கான்ஃபிளிக்ட் ஒரு குளோபல் கன்சீக்வன்சஸ் ஏற்படுத்துது. அதன் விளைவுகள் தான் ஏற்பட்டிருக்கிற இந்த எனர்ஜி மார்க்கெட், குறிப்பா அந்த வலு சார்ந்த எண்ணெய் வலுவாய்க்கலாம், ஏனைய வலுவாகிக்கலாம், இந்த வலு சார்ந்த சந்தையில் ஏற்பட்டிருக்கிற பெரிய தளம்பல் நிலை, அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கிற உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற பெரிய நிலை, இதை அடிப்படையாக வச்சு இதுக்கு பின்னணியில எல்லாம் இருக்கிற அந்த புவிசார் அரசியல் சொல்லுவோம், அதான் பேஸ், ரைட்? அது இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது, புதிய ஒரு மாற்றம் பெறுது, புதிய ஒரு பிளாக் ஒன்று உருவாகுது. அல்ல உருவாகிற பிளாக்குள்ளுக்கால சில ஸ்ட்ரென்த்னிங், அவங்களுக்கால ஒரு ஒரு பலம் உருவாக்கப்படுது. எங்கேயோ முந்தி குவிக்கப்பட்டிருந்த அந்த பலம் இன்னொரு திசையை நோக்கி நகர்த்தப்படுது. இது இந்த ஷேப்பிங் த பவர் பேலன்ஸ் சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொன்னா, மறைமுகமாக சில கூட்டணிகள் உருவாகி இந்த பவர் பேஸ் மாறிக்கொண்டிருக்குது. இதை பத்தி தான் நான் இந்த பகிர்வுல உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறது. இது ஒரு ஞாபகமூட்டலாக இருக்கும் தான் நான் நம்புறேன். அடுத்ததாக இந்த தலைப்புல நான் உங்களோட ஷேர் பண்ற விஷயத்துல, இந்த உலகம் தொடர்ந்தேச்சையாக நிறைய பிரச்சனைகளை பார்த்து வந்திருக்கிறோம். குறிப்பா அண்மை காலமா கிட்டத்தட்ட ஒரு இந்த கடந்த 10 வருஷத்துல பார்த்தால் பெண்டமிக்கை தாண்டி வந்தோம். அதுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த உக்ரைன் கான்ஃபிளிக்ட், உக்ரைன்ல ஏற்பட்ட யுத்தம், அதுல ஏற்கனவே இருந்த அந்த நேட்டோ படைகள் அவங்களோட நிலைப்பாடுகள், அது ஏற்கனவே முந்தி மற்ற யுத்தங்கள்லையும் இருந்தாலும் இந்த அண்மை காலத்துல அதுல நிலைப்பாடுகள், அதுக்கு மேலதிகமாக இந்த உலகத்துல நடந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நான் சொல்லுவோம், அதாவது இயற்கை அனர்த்தங்கள் நிறைய சந்திச்சுக்கிறோம் அண்மையில. அதுக்கு மேலதாக 2023 இருந்த காசா யுத்தம், அதுக்கும் அடுத்த கட்டமாக போனால் இந்த உலகத்துல இன்றைக்கு ஒரு பக்கத்துல சைனாட டென்ஷன்ஸ் நான் அடுத்த இதை வழங்கப்படுத்துறேன். இதுல முக்கியமாக சைனாங்கிற ஒரு நாடு அதன் புவிசார் அரசியல் கூடாக அதுட மட்டங்கள் அதுக்கு ஏற்படுத்துகிற டென்ஷன், உலகத்துல இது எல்லாமாக சேர்ந்து உருவாக்கிக்கிற இந்த குளோபல் எக்கனமி, அதாவது சர்வதேச உலக பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிற தாக்கம், இதுக்கு மேலதிகமாக இன்று வளர்ந்து வார இந்த சைபர் வார்ஃபேர்னு சொல்லுவோம், சைபர் அதாவது இணையத்தை மையமா வச்ச தாக்குதல்கள், இதெல்லாம் உச்சத்துல இருக்கும்போது இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ், குறிப்பாக இன்றைக்கு அடிப்போம் நாளைக்கு அடிப்போம், நடித்தா விடுவோம் விடமாட்டோம், அந்த ரெண்டு தரப்புமே யார் யாருக்கு ஒரு சமமானவர்களா, யார் யாரை விட சளைத்தவர்கள் இல்லைங்கிறத உறுதிப்படுத்துவதற்குரிய ஒரு போராட்டமாக தொடங்கியிருக்கிற இந்த மிடில் ஈஸ்ட்ல தொடங்கியிருக்கிற ஈரானுக்கு எதிரான அந்த யுத்தம் ஒரு உலக பிரளயத்தை உருவாக்கிடுமோன்ற ஒரு பயத்தை தான் உருவாக்கி இருக்குது. அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்குது. ஜியோபாலிட்டிக்ஸ் ஹாட்ஸ்பாட்ஸ் ஒரு பக்கம், எனர்ஜி சப்ளைஸ்ங்கிறது ஒரு பக்கம், ஸ்ட்ராட்டஜிக் ரைவல்ரிஸ், அதாவது ஸ்ட்ராட்டஜிக்னு சொன்னா நான் சொல்ற அந்த மூலோபாய திட்டங்களோட இருக்கிற ரைவல்ரிங்கிறதுக்குள்ள சரியான தமிழ் சொல் நான் நினைக்கிறேன். ஒருத்தர் எப்பாவது பழி வாங்கணும் உத்வேகமாய்க்கிறார்கள். இந்த இவங்களுக்கு இடையிலான இந்த தொடர்புகள் இந்த நிலையில எப்படி மாறிக்கொண்டு போகுதுன்னு சொல்லி பாக்குறது. உதாரணத்துக்கு இந்த வார் எல்லாரும் நீங்க அறிஞ்ச விஷயம் தான். இந்த வார் வாஸ் நாட் ஜஸ்ட் a war because of a well defined decision, அதாவது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட எல்லாருக்குமாக விளங்கி கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தொடர்ந்து யுத்தம் இல்லை. இது வார் ஆஃப் சாய்ஸ் இனிஷியேட்டட் பை US and Israel. அமெரிக்காவாலேயும் இஸ்ரேலாலேயும் தொடரப்பட்ட ஒரு யுத்தம். இதுக்கு பழி கொடுத்திருக்கிறது என்ன? இந்த குளோபல் எக்கனமி.
உலகத்தில பொருளாதாரம் பலி கொடுக்கப்பட்டிருக்குது. எனர்ஜி கிரைசிஸ் உருவாகிக்குது. ஃபுட்ஸ் இன்செக்யூரிட்டி, ரைட்? வேர்ல்ட் பேங்க்கும் சொல்லுது, அதே மாதிரி வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராமும் சொல்லுது, IMF சொல்லுது. இந்த உலகத்துல ஒரு ஃபுட் இன்செக்யூரிட்டி ஒன்று உருவாகி கொண்டிருக்குது, உணவு பற்றாக்குறை ஒன்று வரப்போகுது இந்த நிலை தொடர்ந்தால். அதை விட முக்கியமாக டெவலப்பிங் கண்ட்ரிஸ், டெவலப்பிங் நேஷன்ஸ் கொடுக்குற விலை இதுக்கு கூட. குறிப்பா அந்த அண்மை காலத்துல நடந்துட்டு நாங்க எங்க இலங்கையில பார்த்துக்கோம், திடீர்னு ஒரு கியூ ஒன்று உருவாக்கிச்சுது, விலை கூடிக்குது, அதன் மையமா வச்சு தொடரப்படைக்குது, எத்தனையோ அபிவிருத்தி திட்டங்கள் பாலடைஞ்சிக்குது, தனிநபர்களோட வாழ்க்கையில போடப்பட்ட திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் யாரால, ஏன் இதெல்லாம் நடக்குது? இத நாங்க சரியா ஆராய்ஞ்சு இதுக்கு பின்னணியில என்னத்தை நாங்க செய்யணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு, நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த புவிசார் அரசியல்ல உள்ள பார்வையை சரியாக விளங்காம எங்களுக்குள்ள ஒரு மோதலாக, இது ஒரு கருத்து மோதலாக எடுப்போமா இருந்தால் நாங்க தான் பின்தங்கிய சமூகமாகவும் இன்னும் பாதிக்கப்பட்ட சமூகமாகவும் மாறுவோம். அதுல ரெண்டு கருத்து இல்லை. உதாரணத்துக்கு நீ சொல்ற என்றால், இந்த இந்த யுத்தம் நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த யுத்தம் தொடங்கப்பட்ட நோக்கத்துல ஒன்று, இது உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை, அமெரிக்காங்கிற ஒரு வல்லரசு உலகத்துல அவங்க தான் உலகத்தை வழிநடத்துற ஒரு தனி மனித ஆளுமையிட அடையாளத்தோட, அந்த அதிகாரத்தோட யார் அமெரிக்காட பிரசிடென்டாக வாராரோ அவரோட சிந்தனைக்கு ஏற்றவாறு அந்த நாட்டில் தீர்மானங்கள் எடுக்கப்படும். ஆனால் இது அப்படி சொல்லப்பட்டாலும் உண்மை அது அல்ல. அமெரிக்காங்கிற நாட்டோட ஃபாரின் பாலிசின்னு ஒன்று நிற்குது, அந்த நாட்டோட வெளிவிவகார கொள்கைன்னு ஒன்று நிற்குது. அந்த வெளிவிவகார கொள்கையை தீர்மானிக்கிற சக்திகள்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது. அதுல குறிப்பா பேசப்பட்ட ஒரு சக்தி தான் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டின்னு சொல்லி PACன்னு சொல்லுவாங்க, பக்ன்னு சொல்லுவாங்க. அந்த பக்ல ஸ்பெஷலா பவர்ஃபுல்லான ஒன்று தான் AIPAC, அதாவது அமெரிக்கன் இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி. இது ஒரு லாபியிங் குரூப். லாபியிங் குரூப்னு சொன்னா சாதாரணமான லாபியிங் குரூப் அல்ல, உலகத்தில் உள்ள ஒரு பலம் வாய்ந்த, அதாவது அமெரிக்காட காங்கிரஸ கையில வச்சிக்கக்கூடிய, காங்கிரஸ்ல இருக்கிற லோ மேக்கர்ஸ், அங்க சட்டம் இயற்றக்கூடிய ஆக்களை தன்னகத்தை ஈர்த்து வச்சிக்கக்கூடிய, முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய நலனுக்காக யோசிக்கிற, இஸ்ரேலுடைய நலன்ல குறிப்பா மூன்று முக்கியமான விஷயங்கள் நாங்க சொல்லலாம். ஒன்னு, சப்ளைங் த மிலிட்டரி எய்ட் டு இஸ்ரேல். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 3-4 பில்லியன் டாலர்கள் வழங்கப்படுற அந்த மிலிட்டரி எய்ட வழங்குறதுக்கு. அதே போல செக்யூரிட்டி கோஆபரேஷன், என்னன்னு சொன்னா அவங்களோட மிசைல் டிஃபென்ஸ் ஆயிக்கலாம், இன்டெலிஜென்ஸ் புலனாய்வு தகவல்களை பரிமாறுறது. குறிப்பா அங்க சொல்லப்பட்டது தான் அந்த மிசைல் டிஃபென்ஸ். நாங்கள் சொல்லணும் அயன் டோம்னு சொல்லி இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு கூடிய அந்த அயன் டோமை பாதுகாத்து பேணுறதுக்கு, அந்த சக்தியை வல்லமையை அவங்களுக்கு உள்ளுக்கு உள்ளதை பேணுறதுக்கு அமெரிக்கா கூடாக முழு வளத்தையும் பெறுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறது. அதே போல டிப்ளமேட்டிக்கலி சப்போர்ட்டிங் இஸ்ரேல் இந்த குளோபல் ஃபோரம், சர்வதேச மட்டங்கள்ல இஸ்ரேலுக்கான அந்த ராஜதந்த உறவுகளை பேணி பாதுகாக்கிறதுக்குரிய மையமாக அமெரிக்காவை வச்சு செயற்படுறதுக்கு பலமாக வேலை செய்யற ஒரு அமைப்பு தான் இந்த AIPAC. இந்த AIPAC உலகத்துல ஒரு பலமான அமைப்பு, குறிப்பா அமெரிக்கால பேஸ்ல பலமான அமைப்பு. அமெரிக்காட அது டெமோக்ராட்ஸ் ஆகிக்கலாம், ரிப்பப்ளிக் ஆகிக்கலாம், எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவங்க செனட்டுக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸ், எந்த ஒரு கட்சி, எந்த ஒரு படித்தரத்துக்கு அவங்க போறதா இருந்தாலும், ஒரு சின்ன ஊர்ல ஒரு மேயரா வாராக இருந்தா கூட அவங்கள ஆளுமைக்குள்ள வச்சிக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த AIPAC. இந்த AIPAC அமைப்போட சித்தாந்தத்தோட ஒட்டி போகாத ஒரு தலைவர் அந்த நாட்டில் ஒரு தரமான தலைவராக இருக்க இயலாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இது ஒரு அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். இந்த நிலையில தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இது அமெரிக்கா தொடங்கின யுத்தமாண்டா? எஸ். யாருக்காக தொடங்கின யுத்தம்னா இஸ்ரேலுக்காக தான் பகிரங்கமா பேசப்படுற ஒரு தலைப்பு. சரி, அப்ப இஸ்ரேலுக்காக தொடங்கப்பட்ட இந்த யுத்தத்துல ஒரு 8000 வருஷத்துக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ஒரு நாகரிகம் தாக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னால பல நாடுகள் இப்படி தாக்கப்பட்டு அழிச்சு அதுல அடையாளம் தொலைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த முறை அது இன்னொரு வித்தியாசமான ஒரு திசையை நோக்கி நகர்ந்திருக்குது. இந்த ரெண்டு படத்துல நீங்க பாக்குற மாதிரி, ஒரு பக்கம் ஹைஃபா இஸ்ரேல்ல தாக்கப்பட்டிருக்குது, இன்னொரு பக்கம் தெஹ்ரான். தாக்கப்பட்டதுல தாக்கத்துல வீச்சம் கூடு குறைக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் நடந்த யுத்தங்கள்ல
இஸ்ரேலுக்கு உள்ளால தாக்கம் ஏற்பட்டது குறைவு. சரி, இதை நான் சாத்தியப்படுத்தி சமாதானப்படுத்தி அல்லது இஸ்ரேலுக்கு அடிக்கத்தான் வேணும்ன்ற கருத்துல சொல்லல. இந்த யுத்த பல பரீட்சையில இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இந்த நடந்த யுத்தத்துல இஸ்ரேலுக்கு நடந்தது அழிவு நடக்கு. அவங்களோட அந்த ஏர் டிஃபென்ஸையும் தாண்டி இவங்க ஏற்கனவே சொன்ன இந்த அமெரிக்காவோட மிசைல் டிஃபென்ஸுக்குரிய அவங்களோட அயன் டோமையும் தாண்டி அவங்களோட எல்லைக்குள்ள நடத்தப்பட்டிருக்குது. இது எப்படித்தான் சொன்னாலும் சரி, நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொல்ல மாதிரி இந்த மனிதாபிமான சமூக பார்வையில பார்க்கும்போது இந்த அழிவுகள் எல்லாம் உலகத்தில் ஏற்படுற இந்த அழிவுகள் எல்லாமே இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் அபவுட் ஹியூமன் சஃபரிங். மனிதன் அழிவும் மனிதனுக்கு ஏற்பட்ட தாக்கமும் தான். சரி, குறிப்பா இதுல நான் போட்டிருக்க நம்பர்ஸ் நான் வாசிக்க தேவையில்லை, இதை விட கூட நம்பர்ஸ் உங்களுக்கு சரி அக்யூரேட்டா தெரியுமாய்க்கும். நான் இதுல சொல்ல வந்த விஷயம், ஹியூமன் டால் இஸ் நாட் ஜஸ்ட் பாடிஸ் கவுண்டட். எத்தனை பேர் இதுல கொல்லப்பட்டாங்கிறது இல்ல, எத்தனை குடும்பங்களோட வாழ்க்கை அளிக்கப்பட்டிருக்குது, எத்தனை சமூகம் இடம்பெயர்ந்து அவங்களோட அடையாளத்தை விட்டு மாறிக்கிறாங்க. வளர்ந்து வார எத்தனை ஜெனரேஷன்ஸ் இப்படியான இந்த பொம்முக்கு கீழையும் இந்த தாக்குதலுக்கு கீழையும் அகப்பட்டு போராட்ட சிந்தனையோட. அண்மையில கூட அந்த பலஸ்தீன்ல வெளிவந்த சில வீடியோக்கள் நாங்க பார்த்திருக்கோம். சின்ன பிள்ளைகள் 4 பிள்ளைகள் விளையாடுது. அந்த பிள்ளைகள் விளையாடுறது என்னன்னு சொன்னா, நம்ம இந்த குச்சி வீடு கட்டி விளையாடுற மாதிரி அந்த பிள்ளைகள் விளையாடுறது என்னன்னு சொன்னா, ஒரு ஜனாசாவை தூக்கிட்டு போறதும் அந்த ஜனாசாவை வச்சு கொண்டு குதூகலிக்கிறதும் அதுக்கு அழுகிறதும். எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். ஒரு வளர்ற சமூகம், ஒரு எதிர்காலத்தை பார்க்கிற சமூகம் இப்படி அந்த ஓட்டான் யுத்தத்துக்கு மத்தியிலேயே என்னத்துக்காக அந்த யுத்தம் இப்படி தெரியாத நிலையிலே உருவாக்கப்படுதுன்னு சொன்னா, இது ஒரு உலகத்துல நான் சொல்லுவேன், இந்த மனித நாகரிகத்திலேயே மிகவும் கவலைக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படணும். ஆனால் இது அப்படி பார்க்கப்படுற ஒரு விஷயமாக தெரியல. இது அதையும் தாண்டி நான் இதுல போட்டிக்கிற இந்த டைம்லைனோட நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல இன்னொரு பேரழிவை தரக்கூடிய இந்த கதிர்வீச்சு அல்லது இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸோட உள்ள ஒரு யுத்தமாக மாறிடுமோன்ற அளவுக்கு இது மாறிக்கொண்டு போகுது. எல்லாம் தாக்கப்பட்ட விதத்தை பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்தேச்சையாக, அதாவது நான் நினைக்கிறேன் நீங்க விளங்கிப்பீங்க, இந்த பிப்ரவரி யுத்தம் தொடங்கினத்துல இருந்து நத்தாஸ்ங்கிற இடம் 2 தரம் தாக்கப்பட்டிருக்கு. மார்ச் 1, மார்ச் 21. புஷர்ங்கிற பவர் பிளான்ட் 3 முறை, சொந்தாப் இந்த ஹெவி பவர் பிளான்ட், அதே மாதிரி ஷாஹித் அஹமதி ரோஷான் சொல்லி யுரேனியம் சைட், அதாவது யுரேனியம் செறிவாக்கப்பட்ட இடம் தாக்கப்பட்டிருக்கு. ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் இன்றைக்கு மீடியால பரவலாக ஒரு பிரபலமாக பேசப்பட்ட ஒரு ஆள் ராக்ஷி, அவர் யுஎன் ஆன் பண்ணியிருந்தாரு. இந்த இல்லீகல் அட்டாக்ஸ் எதை உருவாக்கும் சொன்ன அந்த கதிர்வீச்சு கூட வர தாக்கம் எங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த முழு கல்ஃப் ரீஜனையும் பாதிக்கும் சொல்லி அதுக்கு மறுதளிச்சு யுஎன், அதாவது வதிவிட நிரந்தர பிரதிநிதியாக ஒருத்தர் இருப்பாரு ஒரு நாட்டுக்கும், அதுக்கான அமெரிக்காவோட வதிவிட பிரதிநிதியாக இருந்தாங்க யுஎஸ் மிஷன் டு யுஎன். அவர் சார் அட்டாக்கிங் புஷ் நாட் அவுட் ஆஃப் கொஸ்டின், கட்டாயம் நாங்கள் அடிப்பே தீர்வோம்னு சொல்லி. இப்ப இதுல விளங்குது அந்த யுத்தத்துல தன்மை எங்க கொண்டு போய் கொண்டிருக்குது. இது வெறுமனே அந்த பல பரீட்சையில மட்டும் முடிகிறது இல்ல, உலகத்துல உள்ள அந்த ஆழமாக எதை தொடப்படாதுன்னு சொல்றோமோ அந்த இடத்துக்கு கொண்டு வச்சுக்குது. ஆனால் இதுவரைக்கும் இந்த ஒரு சந்தோஷமான செய்தி தான், இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஏ சொல்லிக்கிற விஷயம், நோ லீக் எட், இன்னும் எந்த லீக்கும் இல்லை, பட் ரிஸ்க் ரிமைன்ஸ் அக்யூட். என்னன்னா இதால எந்த தாக்கமும் இதுவரைக்கும் கசிவு ஏற்படல, ஆனால் ஒரு தவறான தாக்குதல் கூட பெரிய அழிவை கொண்டு வந்துடும். நாங்க பார்த்தோம் இந்த உலகத்துல, நாங்க பார்த்த வரலாற்றுல கேட்ட அழிவுகள் உங்களுக்கு தெரியும், அணு கதிர்வீச்சால் ஏற்பட்ட அழிவுகள். ஆனா இப்போ உள்ள இந்த நிலைமை என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த போட்டியோட உச்சத்துக்கு போகும்போது இது எங்க போய் முடியும்னு தெரியாத நிலையில இது ஒரு டேஞ்சர் ஆயிடுது. ஆனால் இத ஈரான் கையாண்ட விதம் கொஞ்சம் வித்தியாசம். ஈரான் 2 விதத்துல செஞ்சாங்க. ஒரு விதத்துல அவங்க கையாண்டது ஒரு சைக்காலஜிக்கல் வார்னை உருவாக்கினாங்க. எப்படின்னு சொன்னா, சுத்தி வர இருக்கிற அவங்கள சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு அவங்க அட்டாக் பண்ண தொடங்கினாங்க, குறிப்பா ஜிசிசி கண்ட்ரிஸ். இதுலதான் நிறைய இந்த புவிசார் அரசியல்ல எங்கட சமூகம் சரியா இதை விளங்கி கொள்ளாம சில இடத்துல அந்த பயிற்சி பிழையா பிடிச்ச இடம் தான். ஈரான் தாக்கப்பட்டுச்சுது. ஈரான் தாக்குதல் அழிவோட எல்லாம் சொல்ல முடியாது. அவங்களோட அந்த ஆன்மீக தலைவர் கொல்லப்பட்டதுல இருந்து
அவங்களுடைய போர் மையத்தை தாக்குறதன் மூலம் அவங்களோட அந்த தளபதிகள் கொல்லப்பட்டதிலிருந்து, அந்த ஸ்கூல்ல உள்ள 100 பிள்ளைகள் கொல்லப்பட்டதிலிருந்து, ஏற்கனவே இந்த தொடர்ந்தேச்சான அழிவுகளை லெபனான்லையும் காசாலையும் பார்த்திருக்கிற, அதுக்காக குரல் கொடுக்கிற ஒரு நாடுன்ற வகையில ஈரான் குறிப்பா யாரெல்லாம் அவங்களோட ரீஜன்ல, அதாவது ஜிசிசி கண்ட்ரிஸ் சொல்லுவோம், இந்த கமிட்டிஸ்ல யாரெல்லாம் ஈக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரோட அமெரிக்காவோட இருக்கிறாங்களோ அவங்கள தாக்கினாங்க. உதாரணத்துக்கு மெயின்லி மிலிட்டரி பேஸ் அடிச்சாங்க யூஎஸ். அதுல என்ன கோல் அவங்க எதிர்பார்த்தேன்டா, ஹிட்டிங் த யூஎஸ் பிரசன்ஸ் இன் த ரீஜன். அதுலதான் அல் அல் உதேப், அல் தஃபாரியா, அல் சலாம், அதே மாதிரி பஹ்ரைன்ல அடிச்ச யுஎஸ் ஃபிஃப்த் ஃபிளீட் மனாமால, இது எல்லாமே அவங்களோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கோல் அமெரிக்காவோட பிரசன்ஸ் அந்த ஏரியால இருந்து இல்லாமல் ஆக்குறது. அடுத்தது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடிச்சாங்க. அதோட கோல் என்ன, டிஸ்டர்பிங் த குளோபல் ஆயில் சப்ளை. உலகம் வந்து இந்த பெட்ரோ டாலர்ஸுக்கு பிறகு இந்த ஆயில் சப்ளை எங்கெல்லாம் இருக்குது அதை வச்சுதான் அடுத்த கட்ட நகர்வுகளும் அடுத்த கட்ட அந்த காய் நகர்த்தல்களும் நடந்துச்சு. அப்ப உடனே அதுக்கு அடிச்சால் உலகம் ஸ்தம்பிதம் அடையும், நாடுகள்லாம் அலர்ட் ஆகுவாங்கன்னு சொல்லி ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு அடிச்சாங்க. அது சவுதியில, குவைட்ல கேஸ் பிளான்ட்ஸுக்கு அடிச்சாங்க, கட்டார்ல, யுஏஇல, அதே போல எக்ஸ்போர்ட் டெர்மினல்ஸ்க்கு அடிச்சாங்க. அந்த புஜேரால யுஏஇல அடிச்சது எல்லாமே அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடிச்சது, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடிச்சது மூலம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். மூணாவது மேஜர் சிட்டிஸுக்கு அடிச்சாங்க. இது ஒரு யாராலையும் அங்கீகரிக்க இயலாது. நாங்க என்னதான் சொன்னாலும் மனித உயிர்கள் சாதாரண நிலையில எந்த ஒரு காரணத்துக்காகவும் கொல்லப்பட இயலாதுன்ற கருத்துல பார்க்கும்போது அங்கீகரிக்க இயலாத ஒரு விஷயம். அவங்க துபாயில, அபுதாபில, மனாமால, தோஹால, மேஜர் சிட்டிஸ்ல, குறிப்பா சிவிலியன் ஜோன்ஸ்ல சில அட்டாக்ஸ் நடந்துச்சு. சில அட்டாக்ஸ் வந்து அவங்களோட இன்டர்செப்ட் ஆகின மிசைல்ஸால சிலது நடந்துச்சு. இது கூட அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் எக்கனாமிக் ப்ரெஷரை உருவாக்கும். இந்த நாடுகள் எல்லாத்துலயும் உள்ள ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதின் மூலம் ஒண்ணு அமெரிக்காவுக்கு ஒரு சிக்னல் அனுப்புறது, நாங்க பலமாய்க்கிறோம், நீங்க இந்த ஏரியால இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது உலகத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறது, இப்படி இந்த ரீஜன்ல வர குழப்பம் வந்து எல்லாரையும் பாதிக்கும்னு சொல்லி இதை அவங்க அழகா கையாண்டாங்க. அதே மாதிரிதான் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு அடிச்சது, டிஸ்டர்பிங் த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் எக்கனமி. மெயின் அவங்க அடிச்சது இந்த போர்ட்ஸ்ல ஜபல் அலிக்கு அடிச்சாங்க, ஏர்போர்ட்ஸ்ல குவைட்டுக்கு, யுஏஇக்கு அடிச்சாங்க, டேட்டா சென்டர்ஸ் அமேசான் டேட்டா சென்டருக்கு, ஒராக்கிள் டேட்டா பேஸ் சென்டருக்கு எல்லாம் அடிச்சது எல்லாமே அவங்க வந்து அந்த வேர்ல்ட்ல உள்ள லாஜிஸ்டிக்ஸ் டிஸ்டர்ப்ஷனையும் டிஜிட்டல் எக்கனமிக்கும் ஒரு கை வைக்கணும்னு காட்டினது. இதுல நான் பேசும்போது முன்னுக்கு ஒரு வார்த்தை சொல்லிப்பேன், அழகா செஞ்சாங்க. எந்த யுத்தமும் எந்த அழிவும் யாரும் அழகா செய்யணும்னு வர்ணிக்கிறது இல்லை, வர்ணிக்கிறது தவறு. நான் அது அழகுன்ற வார்த்தை யூஸ் பண்ணது எதுக்குன்னு சொன்னா, இந்த யுத்த தந்திரம் அந்த மூலோபாயத்தையும் அவங்க கையாண்ட விதம், அதுலயும் அந்த நான் சொல்லுவேன் ப்ராக்சி டிப்ளமசின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க யுத்தத்தை எப்படி ப்ராக்சி ஓர்னு சொல்லுவோம், ஒரு இன்னொரு மறைமுகமா இன்னொருத்தரை வச்சு யுத்தம் நகர்த்தப்படுமோ, அதே மாதிரி இவங்க சில டிப்ளமசியையும் கையாண்டாங்க. இந்த நாடுகள் எல்லாருக்கும் அடிச்சாங்க, அடிக்கும் போதெல்லாம் இந்த நாடுகளோட தொடர்புலையும் இருந்தாங்க. இது எத்தனை பேருக்கு வெளியில பகிரங்கமா ஒரு நம்பக்கூடிய பகிரப்பட்ட உண்மையா இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இந்த நாடுகளோட அவங்க ஏற்கனவே உள்ள தொடர்புகளை, அந்த ராஜதந்திர உறவுகளை மெயின்டைன் பண்ணாங்க. சில இடத்துல அவங்க அடிக்கிறதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயத்த நான் கட்டாயம் இதுல பேச வேண்டிய விஷயம் என்னென்றால், இவங்க இப்படி எல்லாம் அடிச்சும் கூட இந்த விக்டிம்ஸ் ஆர் நாட் இன்ஸ்டிகேட்டர். அதுல பாதிக்கப்பட்ட யாருமே, இந்த ஜிசிசி கண்ட்ரீஸ்ல உள்ள எல்லா யாருமே அவங்க திரும்ப இந்த யுத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு ரேஸ் ஓடுறவங்களா ஈக்கல. அப்படி நடக்கணுங்கிறதுக்காக சில அந்த பிளேக் ஃபேக் பிளேக் சில செய்யப்பட்டது. பொய்யான தாக்குதல்கள் எங்கேயோ யாரோ செய்துட்டு ஈரான் செய்தாங்க அல்ல இது சார்ந்த ஒரு அமைப்பு செய்தாங்கன்ற ஒரு பிழையான இதையும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஜிசிசி கண்ட்ரிஸ்னு சொல்ற அந்த 5 நாடுகள், குறிப்பா குவைத், பஹ்ரைன், சவுதி, யுஏஇ, கத்தார், இவங்க வந்து தெளிவா சொன்னாங்க, நாங்க அந்த யுஎஸ் இஸ்ரேலி வார்க்குல நாங்க போக இல்லை. ரெண்டாவது விஷயம், அந்த மக்களுக்கு இடையில, அரபு மக்களுக்கு இடையில சிம்பத்தட்டிக்கான ஒரு நிலைப்பாடு தான் நீடிச்சுது.
பலஸ்தீன், அதே போல ஈரான் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டிருந்த தாக்குதலை பத்தி அந்த மக்கள்கிட்டையும் ஒரு சிம்பத்தி தான் இருந்துச்சு. ஆகவேதான் நான் இங்க கட்டாயம் வலியுறுத்த வர ஒரு விஷயம், நாங்க இன்றைக்கு ஸ்ரீலங்கால இருந்து கொண்டும் அல்லது இந்தியாவில இருந்து கொண்டும் ஏனைய பகுதிகளில் இருந்து கொண்டும் ஷியா சுன்னி பிரச்சனையையும் இது சலஃபி சுன்னி சலஃபி சுன்னத் வல் ஜமாத் பிரச்சனையாகவும் பார்த்துக்கொண்டு எங்களுக்குள்ள இது ஒரு முரண்பாடான சிந்தனையா எடுத்துக்கொண்டு பேசுற தலைப்பு இல்ல. இது உலகத்துல ஒரு அநீதி நடக்குது, இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறது ஒரு முஸ்லீம் கடமை, குறிப்பா முஸ்லீம் வழியிலே ஒரு மனிதன் கடமை. அந்த மனிதன் கடமையின் அடிப்படையில பார்த்தா கூட நாங்க யாரும் பிரிஞ்சு நின்று விஷயத்துல பேசுறதை விடவும் ஒத்த குரலாக நின்று மனித அவலங்கள் தீர்க்கப்படணும். மனிதனுக்கு எதிராக, மனித விழுமியங்களுக்கு எதிராக, உலகத்தில் இருக்கிற அமைதிக்கு எதிராக எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுதோ அந்த அநீதிக்கு எதிராக நாங்க குரல் கொடுக்கணும்ன்ற நிலைப்பாடு தான் வரணும். ஆகவேதான் இந்த நாடுகளுக்கு இடையில நடந்த யுத்தத்துல இந்த 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 யுத்தத்துல குறிப்பா ஜிசிசி கண்ட்ரிஸ் ரெண்டு நல்ல நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறத நாங்க காண்றோம். ஒன்று, எங்கட பாதுகாப்பை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இன்னமும் அமெரிக்கா போன்ற ஒரு வெளிநாடு வந்து எங்களை பாதுகாப்பான நம்பிக்கையிலிருந்து நாங்க வெளியே வரணுங்கிறதுக்கு நல்ல உதாரணமா கத்தார்ல உள்ள அரசியல் பிரமுகர்கள், யுஏஇல உள்ள பல வர்த்தக பிரமுகர்கள், சவுதியில இருக்கிற சில வர்த்தக பிரமுகர்கள், அரசியல் குடும்பத்தோட உறவு கொண்டாடினாக்கெல்லாம் பகிரங்கமா சொல்லிக்கிறாங்க, தங்களையே பாதுகாத்துக் கொள்ள முடியாத இந்த ஆயுதப்படையினரை நாங்க உலகாலம் பாதுகாத்து எங்களோட காசையும் கொடுத்திருக்கிறோமே என்று. ஆகவே இது ஒரு நல்ல ஒரு சிக்னல். இந்த உலகத்துல யாரெல்லாம் அவங்கள பலப்படுத்திக் கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொள்வாங்கன்னு சொல்லி. சரி, ஆகவே இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் எந்த நிலைப்பாடு உலகத்துல இன்று வரவேற்கத்தக்க நிலைப்பாட பார்க்குது. அடுத்த கட்டம் தான் இதை மையமாக வச்சு தொடரப்பட்ட இந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது ஒரு ஒரு சமாதானத்தை நோக்கி இது நகரணும்னு எதிர்பார்த்த விஷயம். இதுல நான் ஒரு ரெட்ல காட்டிக்கிற ஒரு படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த வளைகுடா கொஞ்சம் வெளியில, ஈரானுக்கும் வெளியில பாகிஸ்தான், இந்தியாவும் சிவப்பா கொஞ்சம் காட்டப்பட்டிருக்கு. ஏன் அது காட்டப்பட்டிருக்குது? ஏன் அப்படி யோசிக்கப்பட்டிருக்குது? தவறுதலா அந்த பெயிண்ட் அப்படி வந்துட்டு ஒரு நிலைப்பாடா? இல்ல. ஏன்னு சொன்னா, இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவா, யார் இந்த சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்கன்னு சொல்லி யுத்தத்தை தொடங்கினாக்களே தேடிக்கொண்டிருந்தாங்க. குறிப்பா அவங்களோட கணிப்புல இருந்தது இந்த யுத்தம் வந்து ஒரு மிகவும் இலகுவா வென்றக்கூடிய யுத்தம். ஒரு ஒரு ரெஜிம் சேஞ்சை நாங்கள் உடனே கொண்டுருவோம், ஒரு தலைமைத்துவத்தை மாற்றிடுவோம், உடனே நாட்டை பிடிச்சிருவோம், எல்லாத்தையும் செஞ்சிருவோம். ஆனா அது அல்லாவுடைய ஏற்பாடு. இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துச்சுது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா மாறிச்சுது. எதெல்லாத்தையும் ஒரு பேசு பொருளா வச்சு பேசினா மக்கள் அவங்களுக்கு எதிரான சக்திகள் கட்டுப்படுவாங்களோ அது பேசுபடு வந்த போது, யார் இதுக்கு ஒரு மணி கட்டுவாங்கன்னு வந்த போதுதான் அந்த அமைப்புல இருந்து, அதாவது எதிராக தாக்கத்தை தொடங்கின ஆக்கள்கிட்ட இருந்து தாக்கப்படுற ஆக்கள் சார்பாக பேசக்கூடிய ஒரு இன்னொரு நாட்டை தேடினாங்க. அதுல அவங்க தெரிவு செஞ்சதுதான் பாகிஸ்தான். உண்மையே இந்த அண்மை கால இந்த அரசியல் ஆய்வாளர்கள் சொல்ற விஷயம், ஒரு பேசக்கூடிய வல்லமையோடு இருந்த ஒரு நாடாக அவங்க கருதினது இந்தியாவை. ஏன்னா அவங்க வந்து அரசியல் ரீதியாகவும் அமெரிக்காவுடைய ஒரு உறவு வச்சிருக்கிறாங்க. அதே போல வர்த்தக பின்னணியோட பார்க்கும்போதும் ஈரானோடையும் நல்ல ஒரு தொடர்பு வச்சிருக்கிறாங்க. அதே போல ஒரு வல்லரசு என்று பார்த்தாலும் அவங்க இந்த ஏனைய, அதாவது நேட்டோவோ யுஎன் அந்த அமைப்புகளை விடவும் பிரிக்ஸ் ஒரு அமைப்புலையும் அவங்களுக்குள்ள அங்கீகாரமும் வந்துட்டும் இது எல்லாத்துக்கும் கூட ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இயங்கிக்குண்டு. ஆனால் அண்மை காலத்துல இந்தியாவை மையப்படுத்தின அரசியல் போக்குல குறிப்பாக மோடியோட அண்மை கால சில விஜயமாகிக்கலாம் அல்லது அவங்க எடுத்த சில நிலைப்பாடுகள் அவங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் பின்தள்ளி போறதுக்கு காரணமா அமைஞ்சது. அது ஏதோ ஒரு விதத்துல பாகிஸ்தான் ஒரு வாய்ப்பாக இதை எடுத்து முன்னுக்கு போனதின் விளைவு இந்த பேச்சுவார்த்தை நான் நினைக்கிறேன் தொடங்கப்பட்டிருக்குது. ஆகவேதான் நான் சொன்னேன், இப்ப ஏற்கனவே இந்த சைனா இந்த யாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருந்துச்சு ஒரு முருகல் ஒண்ணு, எப்பவும் உள்ள முருகல் தானே. இந்த சந்தர்ப்பத்துல கூட இந்த பக்கத்துல உள்ள அந்த ஜியோபொலிட்டிக்கல் ட்ரெண்ட் கரண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தால் நாங்க இந்தியா இப்ப இந்த பேச்சுவார்த்தைக்கு போன பாகிஸ்தான் ஒரு நையாண்டி பார்வையோட பாக்குறோம். சரி, அங்க வர்ற கருத்துகளும் அப்படித்தான் நிக்குது, பேசுற விஷயங்களும் அப்படித்தான் நிக்குது. இந்த பேச்சுவார்த்தைகள் கூட ஒரு ஒரு நல்ல முடியாது இந்த மாதிரி வர மாதிரி தான் அந்த பக்கத்துல இருக்குது. ஆனா உண்மை அப்படியான நிலைப்பாடாக
அது இருக்கிறத விடுத்து உலக சமாதானத்துக்கு நானோ நீங்களோ இந்த சமாதானத்துக்கு கூட நாங்களும் ஏன் ஒரு சமாதானத்தை நோக்கி போகக்கூடாதுன்னு ஒரு பார்வை வருமா என்றால், அதே மாதிரி எப்படி ஈரான் இஸ்ரேல் இந்த ரீஜன்ல ஓர் ஒன்று இல்லாம இருக்குதோ அதே போல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலேயும் ஒரு சுமூகமான நிலை வருமா என்றால் இந்த உலகம் இன்னும் நல்ல ஒரு அமைதியான உலகமா மாறும். ஆனால் அது எப்படிங்கிறது தான் கேள்வி. அதே போல இந்த இந்த இந்த- இந்த சமாதான உடன்படிக்கைக்குரிய பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்ட இது ஏப்ரல் 22 ஒரு சீஸ்ஃபயர் டெட்லைனா வச்சு ஏப்ரல் 8 தொடங்கினத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடியதா இந்த ஆயில் பிரைஸ் விலை $120 இருந்து ஒரு 88-90க்கு குறைஞ்சு வந்துச்சு. குறிப்பா நேத்து அந்த லெபனான்ல தொடங்கின பேச்சுவார்த்தையோட சேர்த்து நேத்து லெபனானுக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் எல்லாத்தையும் இஸ்ரேல் குறைச்சு கொள்ளும் நிலையில இது ஒரு 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 சாதகமான சிக்னலா விளங்கிச்சு. ப்ரோ இன்ஜஸ்டிஸ் பெர்ஸ்பெக்டிவ் அகேன்ஸ்ட் யூஎஸ் இஸ்ரேல் ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ். உதாரணத்துக்கு யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் வரலாற்று ரீதியாக அநியாயத்தை பக்கம் நின்றுக்கிறாங்க. ஆகவே அந்த பார்வையில பார்க்கும்போது இந்த யுத்தத்தை நிறுத்தணும், அநியாயத்துக்கு ஏதாவது குரல் கொடுக்கணும்னு வந்த முயற்சியாக இது பார்க்கப்பட்டுச்சுது. ஆனால் அந்த நிலைப்பாடு கவலைக்குரியதாக இன்றைக்கு மாறிக்கிறத நாங்க காண்றோம். இது அந்த டைம்ல நான் போட்டிக்கிறேன் எப்படி தொடங்கிச்சு. 8 தொடங்கி அந்த பேச்சுவார்த்தை ஹோமோஸ் தொடக்கிற அளவுக்கு வந்துச்சுது. இது இன்டிரெக்ட் டாக்ஸ் தொடரும் நிலைக்கு வந்துச்சுது. அதே போல லெபனான் அந்த இஸ்ரேலுடைய ட்ரக் பீஸ் ட்ரக் ஏப்ரல் 14 தொடங்கி 16-17 ஒரு 10 நாள் சீஸ் ஃபயருக்கு போக முடியுற நிலையில இன்றைக்கு குறிப்பாக இந்த பீஸ் டாக் லெபனானோட உள்ள பீஸ் டாக் வரணும்ன்ற ஒரு கண்டிஷனை கூட ஒரு கனெக்ஷன் பாயிண்டாக ஈரான் டாக்ஸ்ல இருந்துச்சு. சரி, அதன் விளைவாக ட்ரம்ப் நெத்தன்யாஹுவ ஒரு அழுத்தத்தை கொடுத்ததாக கூட இது நம்பப்பட்டாலும், அதே போல 93க்கு பிறகு இஸ்ரேல் லெபனானுக்கு இடையில நடந்த ஒரு பாசிட்டிவான விஷயமாக இதை பார்க்கப்பட்டாலும், திரும்ப இன்றைக்கு நான் இந்த தகவல்களை எடுத்து பின்னர் இந்த பிரசன்டேஷனை செஞ்சு கொண்டு இருக்கும்போது நீங்க எந்த இடத்துல பார்ப்பீங்க, அட்டாக் திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறதையும் திறக்கப்பட்ட ஹோமோஸ் நீரின திரும்ப மூடப்பட்டு அதனால இன்றைக்கு வந்த 2 இந்தியன் பிளாக் குழுவின ஷிப் கூட தாக்கி திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் தகவல் வந்தது. சரி, ஆயில் பிரைஸ் கூடி உச்சத்துக்கு போயிட்டு அப்படியே குறைஞ்சு கொண்டு வந்துச்சு. ஒரு சமாதான உடன்படிக்கையை நோக்கி இது நகர்த்தப்படலாம் நம்பிக்கையும் நகர்த்தப்படணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை இருக்கும் போதே லெபனானுக்கு சில தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில திரும்ப இது தொடங்கப்பட்டிருக்குது. ஆகவே இது ஒரு இன்னொரு வாலடைல் சிச்சுவேஷனுக்கு போகுங்கிறது தான் கவலைக்குரிய விஷயம். திரும்ப இது ஒரு பழைய நிலைக்கே போகுது. சரியா, இந்த நிலையில நான் அப்படியே வச்சுட்டு இதுல இருந்து இன்னொரு கட்டத்தை நான் தொடுகிறேன் உங்களுக்கு. இந்த உக்ரைன் யுத்தம், இந்த பக்கத்துல உள்ள ஈரான் யுத்தத்தை நீங்க பாருங்க. சரி, ஈரான் வெறுமனே ஒரு சாதாரண ஒரு தனி யுத்தமாக பார்க்கப்பட இயலாது. இது ஒரு கம்பவுண்ட் ஷாக் ஃப்ரம் த ரஷ்யன் உக்ரைன் வார் ஆகும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி லிங்க் பண்ணப்பட்ட ஒன்னா பார்க்கப்படும். என்னன்னு சொன்னால், இதுல வந்திருக்கிற மெயின் பிளேயர்ஸ்ல அமெரிக்கா எப்படி இந்த யுத்தத்தை இஸ்ரேலுக்காக தொடங்கி செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அதே போல சில இன்னும் கொஞ்சம் உள்ள 2 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறாங்க உலகத்துல பலம். ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் ரஷ்யா. ரஷ்யா அந்த யுத்தத்தை ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. ஒன்று, நீண்ட கால அவங்களோட பக்கத்துல இருக்கிற ஈரானுக்கு அவங்களால என்ன உதவிகளை செய்யணும், அவங்களோட ஆளணியோட, அவங்களோட படை அணியோட, அவங்களோட பொருளாதார அணியோட, அவங்கள்ட்ட ஒரு கூட்டணியாக வச்சுக்கொள்ளணும். அதே நேரத்துல இந்த யுத்தத்துல உக்கிரத்தன்மையை கூட்டுற அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரே நேரத்துல ஒரு 4 யுத்தம் செய்ய இயலாது. ஒரே நேரத்துல போயிட்டு உலகத்துல இருக்கிற பொருளாதார ரீதியாக பேசிக்கொண்டு யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு பக்கம், சைபர் ஓர் இன்னொரு பக்கம், அதுக்கு மேலால இங்க நடக்கிற அந்த உக்ரைன் ஓருக்கு அவங்க தலையடிக்கிறது இன்னொரு பக்கம்,
அதே டைம்ல இந்த ஈரான் ஓர்லையும் அவங்களால ஈர்க்க முடியாது. ஆகவே உக்ரைன் ஓர்ல உள்ள உக்கிரம் கொஞ்சம் குறைஞ்சி ரஷ்யாவுக்கு அது ஒரு வாய்ப்பா மாறும். அதே போல ரஷ்யாவுக்கு அவங்களோட எண்ணெய் வளத்தால வார அந்த வருமானம் கூடுறது மட்டுமல்ல, சரி, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த உலகத்துல சந்தை மாறும். அதுக்கு அவங்க செய்யறது என்ன? ஈரான்கிட்ட இருந்து அந்த ஆயில் ஃபண்ட்ஸ் கூட அவங்க இருக்கிற அந்த நன்மையை போலவே ஈரானுக்கு அவங்க பிரதிபலமா கொடுக்கறது வந்து இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன். இதை நான் சொல்றதை விடவும் உக்ரைன் பிரசிடென்ட் ஓப்பனியா ஜெலன்ஸ்கி சொன்னது நாங்கள் குறிப்பிடலாம். ஈரான் ஸ்ட்ரைக்ஸுக்கு ரஷ்யா இஸ் ஹெல்பிங். அது ஒரு எதிராளியிட கருத்தா இருந்தா கூட, ஆனால் பின்னணியில இந்த ரெண்டு நாடுகளும் ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு உலகத்துல உள்ள முழு இந்த குளோபல் ஓர்டரையும் மாற்றக்கூடிய ஒரு கன்வர்ஜென்ஸ் தான் இது. சரி, கன்வர்ஜென்ஸ் ஆஃப் டூ மேஜர் வார்ஸ் தான் இது. ஆனா ஒரு டேஞ்சரஸ் வேல. உலகத்துல எல்லாருக்கும் கருத்திக்குது இந்த ஒரு ஹெஜமனி ஆயிக்கிற ஒரு இந்த அமெரிக்காட அந்த ஒரு தனி அட்டகாசத்துல உலகம் பிடியில இருக்குது, அதுல இருந்து வெளியில வரணும்னு. ஆனால் அதுக்காக மாற்றப்படுற விதத்துல வார அந்த போக்குல வார அழிவுகள் வந்து சரி வித்தியாசமாயிக்குது. ஆகவே நான் அந்த உக்ரைன் ஓர மட்டுமல்ல, நான் இதுக்கு பின்னால சில சைனாட நிலைப்பாடு நான் உனக்கு வழங்கப்படுத்தியாலும் இந்த படத்தில் நான் வழங்கப்படுத்துறதான் 3 படம் ஒரு சும்மா ஒரு சிம்போலிக்கா நான் போட்டிக்கிற ஒரு விஷயம். இந்த இதுல இருக்கிற இந்த பே இந்த பே வந்து ரஷ்யா, சரி, ஒரு ஒரு பனிக்கரடியாக கூட பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் எனர்ஜி லிவரேஜ் கொடுக்குற ஒரு ரஷ்யா ஈரானுக்கு. இந்த பக்கத்துல வந்து ஒரு பெண்டாவாக நான் சித்தரிச்சுக்கிறது சைனாவை. அவங்களோட எக்கனாமிக் பவர், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பேக்ட் ஒன்னு $400 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் இண்டிகேட் பண்ணா சைனா இஸ் ப்ரிப்பேரிங் டு டெலிவர் த நியூ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டு ஈரான். மேபி இட்ஸ் ஆல்ரெடி கிவன், கொடுக்கப்பட்டு கூட இருக்கலாம். என்றால் சைனா வந்து ஈரானோட உள்ள அந்த உறவை பலப்படுத்துறது, அதுக்கு ஏற்கனவே அமெரிக்காவோட ஹெஜமனியோட உள்ள இத உடைக்கிறதுக்கு ஒரு ஹெஜிங் தான் அது. அதே போல ரஷ்யாவும் தான் அதோட பொசிஷனை ஈரானோட வச்சு கொண்டிருக்கிறது. அதுலயும் குறிப்பா என்ரிச்ட் யுரேனியம், ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது, அதை பாதுகாக்கிறேன்டால், அதை பொசிஷன் எடுக்கிறேன்டால் ஈரானுக்கு அந்த முழு சப்போர்ட்டையும் கொடுக்கறதுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது ரஷ்யா. சரி, இது ஏற்கனவே அமெரிக்கா மறுத்தாலும் கூட. ஆகவே நான் இதுல சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி இவங்க எல்லாரும், அதாவது சைனா வாங்கிக்கலாம், ரஷ்யா வாங்கிக்கலாம், அல்லது நாங்கள் சிங்கமா காட்டிக்கிற இப்ப ஆக்டிவ் கன்ஃபிளிக்ட் ஜோன்ல இருக்கிற ஈரான் ஆகிக்கலாம். இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்துல உடன்பட்ட விஷயம்னா, ட்ரம்ப் எதையுமே அன்பிரடிக்டபிள், அவரை சொல்லலாம் எப்படி மாறுவாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த நிலைப்பாட்டில் வச்சுக்கொண்டு நாங்க ஒரு படத்தை உருவாக்கி ஒரு புதிய ஒரு கூட்டணியோட இந்த உலகத்தை நாங்க இன்னொரு திசைக்கு நகர்த்தலாம்ங்கிற முழு திட்டத்தோட தான் இந்த புவிசார் அரசியல், இந்த ஜியோபொலிட்டிக்ஸ் ஒர்க் பண்ணுது. இப்ப இதை விளங்கி ஏற்கனவே உள்ள எஜெண்டா ஒண்ணு இருக்குது, விரும்பியோ வெறுத்தோ இஸ்ரேல பிடிக்குள்ள உள்ள அமெரிக்கா, சரி, இப்ப இப்படி நம்மளோட எதிராளிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வராங்கன்னு சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்லணும்னு கட்டாயத்தில் இருக்கிற ஒரு அமெரிக்கா, இதுக்கு மேலதிகமாக வழிநடத்துற தலைவர் நாளைக்கு ஒன்று சொல்லுவார், இன்றைக்கு ஒன்று சொல்லுவார். அவருக்கு அந்த அரசியல் பேச்சுங்கிறத விடவும் ஜனரஞ்சக பேச்சு ரொம்ப பிடிச்சமான வகையில அவர் செய்யற வேலை திட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. இது இன்னொரு நிலைப்பாட்டையும் உருவாக்கிக்குது. இப்ப நாங்க சைனா, ரஷ்யா, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கான்னு பார்த்த மாதிரியே இவங்க எல்லாரோடையும் கூட்டணியா, அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் ஏற்கனவே கூட்டணியில இருந்த, குறிப்பா அமெரிக்கா எதை சொன்னாலும் செய்வாங்கன்னு சொல்ற அந்த மேற்குலகம், குறிப்பா அந்த ஐரோப்பிய உலகம் இப்ப மாறிக்குது. ஐரோப்பாக்கள் இப்ப முரண்பாடுகள் தோன்ற தொடங்கிக்குது. அது ஐரோப்பாலையும் குறிப்பா வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கிற மெயின் நாடுகள் தான் யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற பழம் வாய்ந்த யூரோப்லேயே பழம் வாய்ந்த, அதே போல அமெரிக்காவுக்கு எப்பவும் பக்கா பலமாக இருந்த நாடுகள் பின்வாங்கிக்கிறாங்க.
உங்களுக்கு தெரியும், அண்மையில பிரான்ஸ் ஜனாதிபதி இந்த பிரான்ஸ் அஹ், பிரான்ஸ் எமனுவல் மேக்ரோன் என்ன செய்தாருன்னா, இங்க உள்ள ரிசர்வ் அமெரிக்கால வச்சு இந்த ரிசர்வ் எல்லாத்தையும், கோல்டு ரிசர்வ் எல்லாத்தையும் he brought it back to Paris. எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். சரி, நீங்க பார்த்துருப்பீங்க, யூகே ஆயிக்கலாம், பிரான்ஸ் ஆயிக்கலாம், ஜெர்மனி ஆயிக்கலாம், ஓப்பன்லி அவங்க ரிஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 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 யுத்தத்தில் நாங்கள் நேரடியாக பங்களிக்க மாட்டோம், எங்கள்ட்ட ஏர் ஜோனாக்கு பயன்படுத்த தேவையில்லை, யூஎஸ் மிலிட்டரி ரெசல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, மார்ச் 16 நடந்த யூரோப்பியன் யூனியன் மீட்டிங்ல கூட யூரோப்பியன் லீடர்ஸ்ல பெரும்பான்மையானாக்கள் நோன்னு சொல்லிக்கிறாங்க. நான் அந்த மஞ்சள்ல போட்டிக்கிற மிக்ஸ்டு போட்டிக்கிறது ஈஸ்டர்ன்ல உள்ள சில ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸ்ல சில, இப்ப நோர்வேலாம் கூட இஸ்ரேல் இந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கை வந்து லெஜிட்டிமசி அவங்க டவுட் பண்றாங்க. ஸ்பெயின் ஓப்பன்லி அதை எதிர்த்து பகிரங்கமா பேச தொடங்கிட்டாங்க. லித்துவேனியா போன்ற சின்ன சின்ன நாடுகள் வந்து இன்னமும் கொஞ்சம் சார்புடைய நிலைக்கிறாங்க. அவங்க ஒரு அதை மிக்ஸ் மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. ஆனால் இயூக்குல பெரிய ஒரு விரிவு அதாவது விரிவு ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக அமெரிக்காவை மையப்படுத்தின அரசியல் போக்கு அவங்க 100% கண்மூடித்தனமா ஆதரிப்பாங்க. அதே போல அவங்க அமெரிக்கா சொல்ற எல்லா யுத்தங்களுக்கும் பங்களிப்பு செய்வாங்க. அமெரிக்கா இந்த ராஜதந்திர போக்க அவங்க ஏற்று நடப்பாங்க என்ற நிலையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு இடி. உலகத்தில் உள்ள இந்த அரசியல் ஜியோ பொலிட்டிக்ஸ்ல ஏற்பட்ட பெரிய ஒரு மாற்றம், அண்மை காலத்தில் ஏற்பட்ட பெரிய மாற்றம். இது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திக்குது, அதிர்வலைகளை ஏற்படுத்திக்குது. இதுலயும் குறிப்பாக இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நாங்க எங்களோட நாடு எங்களை பாதுகாக்கிறது, ஏன்னா இவங்க ஆல்ரெடி கையை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. உக்ரைன் ஓர்ல போயிட்டு அவங்க கையை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்குது. நாங்க இந்த யுத்தத்துல இப்ப வீணா தலையிட்டு எங்களை பாதிப்படையக்கூடாதுன்னு. ரெண்டாவது, எதிர்த்துல இவங்க எல்லாரும் ஈரானோட இன்டிரெக்டா எண்ணெய் வள பகிர்வுல சம்பந்தப்பட்ட நாடுகள். அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். சரி, ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எங்க எங்க வலு சார்ந்த அழுத்தம் இருக்குதோ அந்த வலுவை சார்ந்த அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள இல்லாம இவங்க எல்லாரும் முன்னிலைப்பாடு வந்திருக்கிறாங்க. ஆனால் கவலைக்குரிய விஷயம், இது எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக 2ஆம் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த யுஎன் இன்றைக்கு பெரலைஸ்ட் ஆகிக்கிறதா பார்க்கப்படுது. யுஎன் நிலைப்பாடு இந்த யுத்தத்தில் ஆய்க்கலாம் அல்லது இதுக்கு முற்பட்ட சில யுத்தங்கள்ல ஆய்க்கலாம் மிகவும் கேள்விக்குறியானதாக கருதப்படுது. யுஎன் வந்து கன்வீன் பண்ணாங்க, ஒரு எமர்ஜென்சி செக்யூரிட்டி கவுன்சில கூட்டி ரெசல்யூஷன் 2817 பாஸ் பண்ணாங்க. எதுக்கு எதிராக? ஈரான் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு அடிச்சதுக்கு எதிராக. ஆனா அதுலயும் 2 முக்கிய நாடுகள் எப்ஸ்டெயின் பண்ணாங்க, சைனாவும் ரஷ்யாவும். அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது அவங்க யாருமே இல்லை. ஆனா அவங்க எதை செய்யல? இந்த முழு உலகமும் சொல்ற அநியாயமாக தொடரப்பட்ட இந்த யுத்தம் ஈரானுக்கு எதிராக, அது அவங்க இனிஷியலி கண்டிக்க இல்லை, கண்டம் பண்ணுது. இது ஒரு ஒன் சைடட் ரெசல்யூஷன். ஈரானுக்கான யுஎனுக்கான ஈரான் அம்பாசடர் சரி இது தாக்கினாரு. ஓப்பனாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் இத தாக்கினாரு. இருந்தாலும் கூட இன்னமும் ஐநா சபையிலிருந்து ஒரு தெளிவான முடிவெடுத்துக் கொள்ளலாமிக்கிற ஒரு காரணம் என்னென்றா, அவங்களோட அந்த வீட்டோ ஸ்ட்ரக்சர் வந்து பெரலைஸ் ஆன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம், இந்த தாக்குதல்களை நடத்துற இந்த ஆழமான எக்ரெசர்ஸ் சரியா அவங்களோட பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆயிக்கும் போது அவங்களுக்கு எதிராக இவங்க தீர்மானங்கள் எடுக்கிறதுல பின்னிக்கிறாங்கிறது தான் உள்ள பதிவு. ஆகவே உலகம் நம்பி இந்த யுஎன் ஸ்ட்ரக்சர் ஒரு ஆட்டங்காணுதுங்கிற ஒரு கவலைக்குரிய விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்குது. அதே போலதான் நேட்டோ நாடுகள் எடுத்தா கூட ஒரு கோவத்துல ட்ரம்ப் வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு, இது அப்சல்யூட்லி யூஸ்லெஸ், நான் நேட்டோல இருக்கிற அமெரிக்க படைகளை திரும்பி எடுக்க போறேன் என்றால் நேட்டோட செக்ரட்டரி ஜெனரல் ஓப்பனா சொன்னார். அவர் சொல்லிக்கிறார், இங்க 32 நாடுகள் இருக்குது, 32 நாடுகளுக்கும் வித்தியாசமான பார்வைக்கு இந்த யுத்தத்துல. ஆகவே இந்த நேட்டோ இந்த யுத்தத்துல நேரடியாக பங்கு கொள்ளாதுன்னு சொல்லி இது ஒரு
அமெரிக்காவுக்கு பெரிய ஐடியா. இப்ப ஆப்கான் யுத்தம் நடக்கும்போது நேட்டோ முழு முடிவாக அவங்களோட இறங்கிச்சு நியாயப்படுத்தல்களோட. சரியா? ஆனா ஈரான் விஷயத்துல அவங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலாது. ஒன்று, ஈரானுக்கு எதிராக வைக்கப்பட்ட முதலாவது குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள இயலாது ஒண்ணு. அதாவது அவங்கள்ட்ட உள்ள அணு ஆயுதங்களை பத்தினது. ஏன்னா அவங்க அணு ஆயுதத்தை பத்தி ஆல்ரெடி IAEA, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜியோட அவங்க சார்ந்து போய்க்கிறாங்க. அதுக்கான ஆராய்ச்சியாளர்களை வைத்து அவங்கள்ட்ட இதை எவாலுவேட் பண்ணதுக்கு விட்டிக்கிறாங்க. அந்த ட்ரீட்டில சைன் பண்ணிக்கிறாங்க. இது எதுவுமே செய்யாத ஏற்கனவே அணு ஆயுதத்தை வச்சு கொண்டிருக்கிற இஸ்ரேலோட நின்று கொண்டு அமெரிக்கா இவங்களுக்கு இதுக்காக தான் தாக்க போறேன்னு சொன்னதை உண்மையிலே இந்த நேட்டோல உள்ள ஏனைய நாடுகள், குறிப்பா இவன் நேட்டோல இருக்கிற இந்த UK, பிரான்ஸ் போன்ற நாடுகள் கூட பின்வாங்கிக்கிறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்தான், ஹங்கேரியில் நடந்த கடந்த எலெக்ஷன், இந்த ஏப்ரல் 3ஆம் தேதி நடந்த எலெக்ஷன், ஃபிதேஸ்ன்னு சொல்றாங்க உள்ள ஃபாரைட் கட்சி, அதுல முதன்மை வேட்பாளர் அங்கே பிரைம் மினிஸ்டர் ஒர்பான் 16 வருஷ காலம் ஆட்சியில் இருந்தவர் தோற்றுகிறார். இவரு ட்ரம்ப்டையும் நெதன்யாஹுடையும் ஒரு ஓப்பனான சப்போர்ட்டர். இவர் பார்லிமெண்ட் மெஜாரிட்டி இழந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த எதிர்கட்சி அந்த சந்தர்ப்பத்தை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க, பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, மக்களோட வெறுப்பு, அந்த ஃபாரின் வார் இன்வால்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்புக்கும், அவங்களோட நாடு இன்னொரு நாட்டுல யுத்தத்துக்காக போறதன் மூலம் அவங்க இழக்கிறதால அவங்களுக்கு வார நஷ்டத்தை கருத்துல கொண்டு மக்கள் 16 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களை தூக்கி எறிஞ்சிக்கிறாங்க. அப்ப இதுல கிடைக்கிற பாடம் என்னண்டா, blindly following US-Israel war agenda can carry severe electoral consequences. அதாவது கண்மூடித்தனமாக இந்த US சொல்றதுக்காக இஸ்ரேல் US இந்த யுத்தத்தில் இந்த நிகழ்ச்சி நிரலுக்குள்ள உள்வாங்கப்பட்டா அவங்களோட எலக்டோரல், அதாவது அவங்களோட அந்த வாக்குகள்ல சரிவு ஏற்படும், அதுல விளைவுகள் ஏற்படும் ஒரு சிக்னல். இத தெளிவாக இந்த ஐரோப்பாவில் இருக்கிற ஏனைய நாடுகளும் ஏனைய தலைவர்களும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆக உலகத்துல பலமான ஐரோப்பா பழம் அமெரிக்காவுக்கு இல்லாம போயிட்டு இருக்குது. ஐரோப்பாவுக்கு உள்ளுக்கு உள்ள பழங்கள் ரெண்டாக பிரிஞ்சாலும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஐநாட ஒரு இது இல்லாம போயிட்டு இருக்குது. நேட்டோ ஒரு பழத்தை இழந்து கொண்டு போகுது. இதே போல உள்நாட்டுல அமெரிக்கா உள்ளுக்கே அவங்களுக்கான ஒப்போசிஷன் கூடிக்கொண்டு வருது. உங்களுக்கு தெரியும், 60 மீனமான விதமா அவங்களுக்கு உள்ளேயே எதிர்ப்பு கூடிக்குது. கிட்டத்தட்ட 250 சமூக அமைப்புகள், குரூப்ஸ் இந்த ட்ரம்ப்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் வாருக்கு எதிராக கொடுக்குற ஃபண்டை நிப்பாட்டுங்க, அவருக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டத்திட்டங்களை 100% கொண்டு வாங்க, அவரை டெமோக்ராட்ஸ் கன்சிடர் பண்ணுங்க, அவரை ஆபீஸை விட்டு அனுப்புறதுக்குன்னு சொல்லி. இதே இல்லாம இஸ்ரேல் எதிர்கட்சியிட ஒப்போசிஷன் லீடர் சொல்லிக்கிறார், யார் லபித் கருத்துப்படிக்கு இந்த டிப்ளமேட்டிக் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் டிசாஸ்டர் ஒன்று இவர் செஞ்சு கொண்டிருக்கிறார் நெத்தன்யாகு. ஏற்கனவே அவருக்கு எதிராக சொல்லப்பட்ட குற்றம் தான். அவருக்கு எதிராக ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்குது. அது எல்லாத்துலயும் அவர் குடும்பத்தை தப்பி போறதுக்காக இந்த யுத்தங்களை தூண்டி செஞ்சு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி. அதனால அவங்களோட சிஸ்டத்துக்குள்ளேயே, சரி, அவங்களோட நாட்டுக்குள்ளேயே இந்த யுத்தத்துக்கு எதிரான பேசு பொருள் ஆக யுத்தத்துக்கு எதிரான குரல் எழும்பிக்குது. ஆகவே இந்த நிலையில இந்த ஏற்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் ஒரு புதிய உலக ஒழுங்கு மட்டுமல்ல, நியாயத்தின் பால் மக்கள் சிந்திக்க தொடங்குறாங்கிறது ஒரு சமிங்கையா மாறிக்குது. இதைத்தான் நாங்க கேபிட்டலைஸ் பண்ண பார்க்கணும். சமூக ஆர்வலர்களாகவோ அல்லது சமூகத்துக்காக ஒரு நல்லதை செய்ய யோசிக்கிறார்களா இருந்தா இப்படி இந்த சைலண்ட் வாய்ஸா இருக்கிற ஜஸ்டிஸுக்கான வாய்ஸை எல்லா மட்டங்களையும், அது நாங்க பேசுற மொழி அதான் மாறணும். இந்த நாட்டில உலகத்துல ஏற்படுகிற யுத்தங்கள் எல்லாத்தையும் வெறுமனே நாங்கள் முஸ்லீம்களாக முஸ்லீம் பார்வையில இஸ்லாமிய பின்னணியில மட்டும் இதை விளங்கப்படுத்தும் போது நாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோணர் பண்ணாக்களா போவோம். இது எங்களுக்குள்ளுக்கு ஈக்கணும், ஆன்மீக பார்வையோடு இது எப்படி இந்த பிரச்சனையை பார்க்கிறேன். ஆனா இந்த யுத்தங்கள் வரும்போது இதுல உள்ள அநீதிக்கு எதிரான குரலை நாங்க பேசணும். அப்பதான் எங்களோட பலரும் சேர்ந்த நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. சரி, இதுல இன்னொரு கட்டம் தான் இந்த உலகத்துல ஏற்பட்டிருக்கிற இந்த யுத்தத்தால் வரப்படுற விஷயங்கள். உலகத்தில் ஏற்கனவே இந்த குளோபல் குரோத் ஒரு நல்ல கட்டத்துக்கு இது போனால் ஒரு 3.1% மாறலாம். ஆனால் அது போற நிலைமை அப்படி அல்ல. ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு போனால் ரெசிஷன் ரிஸ்க் கட்டாயம்.
உலகம் இன்னொரு பின்தங்கிய நிலைக்கு போகும். சரி, அதே போல இந்த குளோபல் ஃப்ராக்சர் அண்ட் லாங் டேர்ம் இம்பேக்ட் ஒன்று கட்டாயம் ஏற்படும். ஃபாத்திஹ் பிர்வல்னு சொல்லி உள்ள துருக்கி நாட்டை சேர்ந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட ஒரு வல்லுனர், குறிப்பாக இந்த எனர்ஜி சம்பந்தம் உலகத்துல உள்ள இந்த வலு சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு அறிஞர், அவரோட கருத்துப்படி இது ஒரு புதிய உலக வலு கட்டமைப்பை உருவாக்கும்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறாரு. புது பிளாக்ஸ் ஃபார்ம் ஆகி கொண்டு வருதுன்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு எதிர்கூறலாக இருந்தாலும் இதுல உள்ள அந்த சாத்விக தன்மைகள் தெளிவாக தெரியுது. இந்த சோ கோல் சூப்பர் பவர்ஸ் இல்லாம போகுது, ஆனா இன்னொரு வித்தியாசமான சூப்பர் பவர்ஸ் ஒன்று உருவாகுது. அதுல நாங்க கவனமா இருந்து கொள்ளத்தான் வேணும். உதாரணத்துக்கு இதுல நாங்க ஏற்கனவே பேசிக்கொண்டு வந்ததுல ஒரு ஆளை நாங்க பேசாம இருந்த ஒரு ஆள் சைனா இன்றைக்கு இந்த யுத்தங்கள் எல்லாத்துலயும் ஒரு அமைதியான ஆனா ஒரு பலமான சக்தி ஆயிக்குது. ஏன் அமைதி ஆயிக்குதுன்னு சொன்னா சைனாவோட ப்ராடர் டென்ஷன் அதுக்கு இருக்குது. அதாவது சைனா மல்டிபிள் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸுக்கு ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்குது அட் அ டைம். உதாரணத்துக்கு அமெரிக்காவோட அதுக்கு ஒரு ட்ரேட் வார் ஒன்று இருக்குது, பொருளாதார ரீதியான யுத்தம் நடக்குது. டெக் காம்படிஷன், பிக் டெக் கம்பெனிஸோட, குறிப்பா சிப்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து பெரிய ஒரு யுத்தம் போய் கொண்டிருக்குது. இதுக்கிடையில ஏசியா பசிபிக் ரீஜன்ல இருக்கிற மிலிட்டரி ரைவல்ரி, அவங்களுக்கு இந்த இராணுவ ரீதியான போராட்டங்கள், எதிர்வு நிலை, இது எல்லாத்தையும் யுஎஸோட கையாளணும். அதே போல அது நேபர்ல இருக்குது, இப்ப ஜப்பான் பக்கத்துல இருக்குது. ஜப்பான்ல உள்ள இந்த ஈஸ்ட் சைனாட சைனா கடல், ஈஸ்ட் சைனா சீல உள்ள டிஸ்பியூட், இதே போல இந்தியாவோட போர்டர் கிளாஷ், குறிப்பா ஹிமாலய பிரதேசத்துல. அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏசியால சவுத் சைனா சீட பிரச்சனை. இதெல்லாம் போர்டர்ல உள்ள பிரச்சனைகளையும் அது ஃபேஸ் பண்ணி கொண்டு அந்த அழுத்தத்துக்கு மேல அது ஒரு ஜாம்பவான நின்று உலகத்துல அது ஒரு கையாளுற ஒரு கட்டமைப்பு அதுக்கு சார்ந்த ஆக்களோட சேர்ந்து போறதுல உருவச்சு கொண்டிருக்குது. அதே போலதான் எனக்கு தெரியும் இந்த தாய்வான் சீட அந்த தாய்வானை இன்னமும் சைனா அதுல ஒரு பகுதியா தான் பார்க்குது. அதை ரீஆக்கியூபை பண்ணி ரீயூனிபிகேஷன் செய்யறது ஒன்று பீஸ்ஃபுல்லி சமாதானமாக அல்லது பைபோஸா செய்யணும்னு அது முழுக்க எத்த நிற்குது. ஆனா அதுல அமெரிக்காவோட பலம் இருக்குது, இல்ல நாங்க விட மாட்டோம், நாங்க உங்களுக்கு இன்றைக்கு சப்போர்ட் பண்றோம். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களோட இருப்பை போலவே அவங்களோட எதிர்கால திட்டங்கள், அவங்களோட விரிவாக்கத்தை நோக்கி நகரதுக்குரிய பிளான் இருக்கும் போது, இப்ப வெறுமனே அமெரிக்காவை இஸ்ரேல் செய்வது ஒண்ணும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அந்த விரிவாக்கப்பட்ட இஸ்ரேலோட பார்வை என்னன்னு தெரியும், நீங்க நிறைய வாசிப்பீங்க. இப்ப அவங்க அந்த விஷயத்துக்காக செய்யும் போது உலகத்துல இது ரெண்டுக்கும் இடையில இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஜாம்பவான ரஷ்யா இவங்களோட சேர்ந்து இது எல்லாத்தையும் ஒரு கூட்டணியா கொண்டு வரும்போது இந்த கட்டத்துல இந்த உலகம் எங்க போறேங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆட்டம் காண்ற விஷயம் தான். சரி, ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த கட்டத்துல தான் நாங்க இதை பேசக்கூடிய ஆக்கள் இந்த ரீஜனல் வார் ஒரு குளோபல் கன்சீக்வன்சஸ் உருவாக்குது. பவர் டுடே இஸ் நாட் ஜஸ்ட் அ மிலிட்டரி ஒன், இட்ஸ் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் இன்டர்கனெக்டட் ஒன்னா மாறிக்கும் போது நாங்க என்ன செய்யணும்? as people committed to justice, முதலாவது எங்க கண்டாலும் சரி இந்த வயலன்ஸை நாங்க இல்லாமல் ஆக்கணும். அது தெஹ்ரான்ல இருந்தாலும் சரி, பெய்ரூட்ல இருந்தாலும் சரி, காசால இருந்தாலும் சரி, ஈவன் ஹைஃபால நடக்கட்டும், இஸ்ரேலுக்குள்ள எந்த ஒரு மனித அவலங்களும் இந்த உலகத்துல தொடரப்படாதுங்கிறதில் நாங்க உறுதியாயிக்கணும். அதே போல இந்த சப்போர்ட்டிங் த டிப்ளமேட்டிக் சொல்யூஷன், குறிப்பா இந்த இஸ்லாமாபாத் எடுத்திருக்கிற இந்த முயற்சி பீஸ் டாக்ஸ், வாஷிங்டன் விரும்பியோ வெறுத்தோ ஏதோ ஒரு விதத்துல இஸ்ரேலை போர்ஸ் பண்ணி லெபனானோட போய் பேசிட்டு வச்சுக்கிற நிலைப்பாடு, இதை தொடர வைக்கிறதுக்குரிய சாத்தியமான வழிகள் என்ன நினைக்குமோ அது எல்லாத்தையும் எப்படி செய்யலாம். அடுத்தது டிமாண்டிங் த அக்கௌண்டபிலிட்டி, குறிப்பா அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தணுங்கிறதுக்கு என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கலுமோ, குறிப்பா அந்த யூஎன் சைலன்ஸ் எல்லாம் சரி சிக்கலாக தான் நிற்குது. அதை உடைச்சி நீங்க எந்த யுத்தத்தையும் செய்யுங்க, யாராவது ஒருத்தர் தற்செயலா சரி ஒரு சின்ன ஒரு அணு உலைக்குல வச்சுட்டான்னு சொன்னா முழு உலகமும் அதுக்கு போற வார அழிவா தாங்க இயலாது. அதே போல ஸ்பீக் டு த பவர், அது ட்ரம்பா நெதன்யாஹூவா அல்லது நாங்க பார்க்குற எந்த தலைவராக இருக்கலாம், நாங்க அவங்களுக்கு இந்த ஓவரா பீஸான்னு வரக்குள்ள எது அவங்க எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுக்கணும். ஆகவேதான் நான் நினைக்கிறேன் இந்த உலக புவிசார் அரசியல்ல நாங்க பார்க்குற இந்த கருத்துகள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடணும்.
இந்த உலகத்தை ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு போறதுக்கு இதுல நாங்க பேச தேவையில்லை. பெரிய அமைப்பு ரீதியா எங்களுக்கு என்ன செய்ய இயலும், நாங்க என்ன செஞ்சிட போறோம் இல்ல. ஒவ்வொருத்தர் துவாக்கள் ஆயிக்கலாம், அல்லது எங்களுக்குள்ள தனிப்பட்ட உறவுகள் ஆயிக்கலாம், அல்லது நாங்க பேசுற எங்களோட இந்த பிளாட்ஃபார்ம் ஆயிக்கலாம், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆயிக்கலாம், நாங்க தொடர்புபடுற மக்கள் ஆயிக்கலாம். இவங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜை நாங்க கொடுக்கணும். இதை விளங்கி எப்படி போகணும்னு சொல்லி, குறிப்பா இலங்கையை பொறுத்தவரையில நாங்க ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கிறோம். இலங்கையில நிறைய இந்த இஸ்ரேலிய குடியிருப்புகளும் இஸ்ரேலிய பார்வையும் அதை சரி காண்றதும் இதை ஒரு மதவாத சிந்தனை போக்கா காட்ட முயற்சிக்கிற அண்மை கால நிகழ்வுகளை காண்றோம். குறிப்பா இந்தியாவிலேயும் அந்த நினைவை காண்றோம். இது அப்படி பார்க்க தெரியல. இஸ்ரேல் பலஸ்தீன் போர்ல இன்றைக்கு இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தவர் கூட ஒரு நிலைப்பாடு வந்துக்கிறாங்க. பலஸ்தீனுக்கு இழக்கப்படுறது கொடுமை, இதுக்கு தட்டு கேட்கப்படணும். நாங்க அந்த நிலையில எங்களோட பலர ஏனைய பிரமஸ் அவர்களுக்கும் இந்த கருத்தோட்டத்தை கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல ஆழமான மிச்சம் இந்த சென்சிட்டிவான எந்த தகவல்களையும் நான் பகிர்ந்து கொள்ள தேவையில்லை. ஏன்னா நீங்க எல்லாரும் என்னைய விட கூட அந்த விஷயத்தை தெரிஞ்சாக்கண்ட வகையில ஒரு நிலைமூட்டலுக்கான அந்த தலைப்பை நான் உங்களோட இதோட